அதாவது மனிதர்கள் வந்து ஏன் இப்போ பெருசாக பேச மாட்டேன்றாங்க மனிதர்கள்ட்ட மற்றவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அஹ், அஹ், மனிதர்களுடைய கோபம் உணர்ச்சிகள்லாம் வன்மையாக மாறிடுச்சு. மனிதர்களுடைய கோபம்லாம் வந்து ரொம்ப வன்மையானதாக பெரிதாக மாறிவிட்டது, மென்மையானதாக இல்லை. அதனால தான் மனிதர்கள் மனிதர்களோட பேச மாட்டேன்றாங்க. வன்மையான கோபம் இருக்குல்ல, அது நம்மளை காயப்படுத்தும், மனிதர்களை காயப்படுத்தும், புண்படுத்தும். அதனால என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் வந்து மற்றவங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஏன் வந்து மனிதர்களுடைய கோபம் பிறரை காயப்படுத்துகிறது? கோபத்தையே கோவப்படாதன்றாங்க. அந்த அளவுக்கு கோபத்தை பற்றி கோபம்னாலே அது வன்மையானது தான், பிறரை காயப்படுத்தும். அதனால் நீ கோவமே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அப்போ ஏன் மனிதர்களுடைய உணர்ச்சிகள்லாம் வன்மையாக மாறிடுச்சு? மனிதர்களுடைய கோபம், ஆசைகள் எல்லாமே வன்மையாக பெருசாக. வன்மைன்னா என்னது? பெருசுன்னு அர்த்தம். பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம். வன்மைன்னா என்னது? கடினமானது. மென்மைனா எளிதானது. ஏன் மனிதனுடைய உணர்ச்சிகள், கோபங்கள், ஆசைகள் எல்லாம் வன்மையாக மாறிடுச்சு? அதனால தான் வந்து மனிதர்களிடம் பேசினா வந்து அந்த வார்த்தைகள் காயப்படுத்தும். அதனால் மனிதர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது, தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்மையாக பேசவே முடியாது. மனிதர்களிடம் நாம் வந்து மென்மையாக பேசவே முடியாது. வேணால் மென்மையாக பேசுகிற மாதிரி நடிக்க வேணால் செய்யலாம். அது சுவாரஸ்யமே இருக்காது. மனிதரிடம் பேசுவது இப்போ நமக்கு சுவாரஸ்யமே இல்லை. எப்போ சுவாரஸ்யமான உறவு முறைங்கிறது எப்படின்னா, சண்டை சச்சரவுகள், கோபம், அழுகை, சிரிப்பு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். சிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அழணும்னு ஆசைப்படுறதில்ல. நீங்கள் அழணும் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா அழுகிறவங்க தான் நல்லா சிரிக்கவும் செய்வாங்க. அழுகையை வந்து நீங்கள் தாழ்வாக நினச்சிக்கிட்டு அழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிரிக்கவும் முடியாது. எல்லா வித உணர்ச்சிகளையும் ஏற்றுக்கொள்ளணும். அழுகை, கோபம், பொறாமை, சண்டைகள், சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களால சிரிக்கவும் முடியாது. நல்லா சிரிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போடுவாங்க. சண்டை போடுறவங்களுக்கு தான் அந்த சிரிப்பே வரும். கோவப்படுறவங்களுக்கு தான், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிரிப்பு வராது. அதனால் நீ சிரிக்கணும்னு நினச்சா நல்லா கோவப்படணும். நீ வந்து சிரிக்கணும்னு நினச்சா அழணும், சிரிக்கணும்னு நினச்சா சண்டை போடணும். அப்போ தான் சிரிப்புங்கிறதே வரும். அப்போ ஏன் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஏன் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஏன் பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த உணர்ச்சிகள் எல்லாமே வன்மையாக மாறிவிட்டது, மனிதர்களை காயப்படுத்துகிறது. அதனால நீ கோவப்படாத. அந்த அப்படி மனிதர்களை காயப்படுத்தி பெறப்படுகிற சிரிப்பு தேவையில்லை. நல்லா சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சுற்றி உள்ளவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சிரிக்கிறவங்க, நல்ல உணர்ச்சிகள், அதாவது அழுகிறவங்க, சிரிக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, இவங்க தான் நல்லா சிரிக்கவும் செய்வாங்க, அழவும் செய்வாங்க, சண்டை போடுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் மற்றவங்கள காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மற்றவங்களை காயப்படுத்தி நாம் ஏன் சிரிக்கணும்? எல்லாருக்கும் உணர்ச்சிகளோட ஒரு வாழ்க்கை வாழணும், உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழணும், பிரச்சனை பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும், சண்டை போடணும், சிரிக்கணும், ஆடணும், எல்லாம் ஆசை தான். ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் மற்றவங்களை காயப்படுத்துகிறது. அதெல்லாம் நான் வந்து நம்ம சிரிக்கணுங்கிற, பிறரை காயப்படுத்துகிறது அப்படி இருக்கும்போது நம்ம சிரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. தனிமையாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ நம்ம உணர்ச்சிகள் வன்மையாக மாறிவிட்டது. பாருங்கள், மனிதர்களுடைய ஆசைகள் வன்மையாக மாறிவிட்டது. அதனால தான் உணர்ச்சிகள் வன்மையாக மாறிடுச்சு. ஏன் உணர்ச்சிகள் பிறரை காயப்படுத்துகிறது? உணர்ச்சிகளை மனிதர்கள் ஏன் விரும்பலை? அது வன்மையாக மாறினால தான் மனிதர்கள் உணர்ச்சிகளை விரும்பாமல் மனிதர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஏன் அப்போ மனிதர்களுடைய வேலைகளை பாருங்கள், ஏன் வன்மையாக மாறிப்போச்சு? மனிதர்களுடைய உணர்ச்சிகள் ஏன் வன்மையாக மாறிப்போச்சு அப்படின்னா, மனிதர்களுடைய ஆசைகளை பாருங்கள், அது பெரிதாக இருக்கிறது. அதனால தான் மனிதர்களுடைய கோபம் பெரிதாக இருக்கிறது, உணர்ச்சிகள் பெரிதாக இருக்கிறது. மனிதரோட ஆசை பாருங்கள், விண்வெளிக்கு போகணும், வேற்று கிரகத்துக்கு போகணும், ரயில் தண்டவாளம் போடணும், மெட்ரோ ட்ரெயின் போடணும், கப்பலில் போகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய ஆசையெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. திரைப்படம் எடுக்கணும், இப்படி பெரிய வீடு கட்டணும், இப்படி கோடீஸ்வரர் ஆகணும், இப்படி ஆசைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய கோபமும் பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதனால தான் மனிதர்களோட பழகாமல் இருக்கிறது நல்லது. அந்த கோபம் மனிதர்களை காயப்படுத்தி விடும். அப்போ மனிதனுடைய கோபத்தை வந்து நீ வந்து கோபம் வந்து நமக்கு எங்கே தேவையாக இருக்குது? வேலை வாங்குவதில் தேவையாக இருக்குது. நீ பெரிய பணக்காரராக ஆகணும்னா உனக்கு கோபம் தேவை. வேலை வாங்கணும், பல பேரை வேலை வாங்கணும், அங்கே அந்த கோபத்தை பயன்படுத்தணும். நீ வந்து உறவு முறைகளோட, உன் நண்பர்களோட, குடும்பத்தினரோட சண்டை போட்டு உன் கோபத்தை வீணடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், செலவழிச்சிட்ட அப்படின்னா, ஒரு 4 பேரை 10 பேரை வேலை வாங்கி நிறைய பணத்தை உன்னால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோபத்தை நீ உன் நண்பர்களிடம் செலவழித்து விடுகிறாய், உன் குடும்பத்திடம் செலவழித்து விடுகிறாய். அப்படி இருக்கும்போது 10 பேரை வேலை வாங்குறதுக்கு உனக்கு கோபம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணுறாங்க? கோபத்தை பத்திரப்படுத்துகிறாங்க. கோபத்தை வீணாக்கிடக்கூடாது. ஏன்னா பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினா தான் நீ பெரிய பணக்காரராக முடியும். அதனால நீ கோபத்தை
பத்திரப்படுத்து, செலவழிக்காத, வீட்டிலே உன் மனைவி கூட சண்டை போட்டு, உன் கணவன் கூட சண்டை போட்டு உன் கோபத்தை வீணடிச்சிடாத, உன் குழந்தைகளோட சண்டை போட்டு உன் கோபத்தை வீணடிச்சிடாத. வீணடிச்சிட்டுனா நான் அப்புறம் வேலைக்கு போகும்போது அங்கே 10 பேரை வேலை வாங்கணும், அதுக்கு உனக்கு கோபம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை கூட பணத்தை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள், உறவுகளுக்காக வேண்டாம். இதுவும் ஒரு காரணம். இதுதான் மிக முக்கிய காரணம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி கிட்ட பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவப்படுறீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களால் தொழில் செய்கிற இடத்துல போய் நீங்கள் கோவப்பட முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கோபத்தை ஏதாவது ஒரு வகை நீங்கள் தினசரி உங்களுக்கு இவ்வளோ கோபம் இருக்குது, எல்லாருக்குமே அதை எங்கே செலவழிக்கிறீங்க, எங்கே பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல செலவழிக்கிறீங்க? அது ஒரு பணம் மாதிரி தான். டெய்லி இவ்வளோ பணத்தை தான் நீங்கள் செலவழிக்க முடியும். டெய்லி இவ்வளோ கோபத்தை அதை எங்கே செலவழிக்கிறீங்க? நான் என் வீட்டிலே செலவழிச்சிட்டேன், நான் என் உறவுகள்லேயே செலவழிச்சிட்டேன், ஆனால் அதனால் எனக்கு 10 பைசா வரப்போகிறது இல்லை. அதை ஏன் அங்கே செலவழிக்கிற? உன் வேலையில் காட்டு, உன் கோபத்தை உன் வேலையில் காட்டு. உன்னை நீ 10 பேரை வேலை வாங்குறல்ல, அவங்கக்கிட்ட காட்டு. அல்லது அவங்க கூட மனிதர்கள், அவங்ககிட்ட உன் தொழிலில் காட்டு. அப்படிங்கும்போது அந்த கோபத்தை தொழிலில் காட்டால் உனக்கு நிறைய பணம் வரப்போகுது. அதனாலேயும் மனிதர்கள் கோவப்பட மாட்டேன்றாங்க, சண்டை போட மாட்டேன்றாங்க. மனிதர்களோடு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு, அன்பை அடிப்படையாக கொண்டு இந்த சண்டை போடுற வேலையை மனிதர்கள் வச்சுக்க மாட்டேன்றாங்க. அப்போ அது ஒரு காரணம். இது ஒரு மிக முக்கிய காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மனிதர்களுடைய கோபம்லாம், ஆசைகள்லாம் பெருசாகும்போது மனிதனுடைய கோபமும் பெருசாகுது. அந்த பெரிய கோபம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்ட கோபம், அந்த கோபத்தை வெறும் அன்புக்காக பயன்படுத்தும் போது இப்போ மனிதனுடைய கோபம்லாம் பெருசாகிடுச்சு. ஆசைகள் பெருசானதுனால மனிதர்கள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. அதனால் மனிதர்கள் ஒரு ஜாலியாக விளையாட மாட்டேன்றாங்க. ஜாலியாக விளையாடும் போது அந்த மனிதர்களிடம் இருக்கிற அந்த பெரிய கோபங்கள் இருக்குல்ல, பிரம்மாண்டமான கோபம், அந்த ஜாலியான ஒரு வாழ்க்கையை காயப்படுத்துகிறது. அதனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, யாருன்னு பேசாமல் இருக்காங்க. அப்போது மனிதர்களுக்கு கோபம்லாம் தேவைப்படுது. நம்மகிட்ட யாராவது கோபப்பட மாட்டாங்களா, நம்மகிட்ட யாராவது சண்டை போட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. நம்மளை யாராவது திட்ட மாட்டாங்களா, நாம் திட்டுறதுக்கு நமக்கு யாருமே இல்லையே, நாம் சண்டை போடுறதுக்கு நமக்கு யாருமே இல்லையே, நாம் பொறாமப்படுறதுக்கு யாருமே இல்லையே, நாம் சிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு துணை இல்லையே, அழுவதற்கு நமக்கு ஒரு துணை இல்லையே, நமது மனதில் உள்ள குறைகளை சொல்வதற்கு நமக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்னு சொல்லி மனித உறவுகளை எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மனித உணர்ச்சிகள்லாம் வன்மையாக மாறிப்போச்சு. அதனால் அது நம்மை காயப்படுத்துகிறது. அதனால் மனித உணர்ச்சிகளே நமக்கு தேவையில்லை. மற்றவங்க நம்ம மேலே கோவப்பட்டாலும், நாம் மற்றவங்க மேலே கோவப்பட்டாலும் அது பிறரை காயப்படுத்துகிறது, நம்மையும் காயப்படுத்துகிறது. அதனால் இந்த உணர்ச்சிகளே தேவையில்லை, மனிதர்களே தேவையில்லைன்னு தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்குது. விண்வெளிக்கு போகிறது, வேற்றுக்கிரகத்துக்கு போகிறது, கப்பலில் போகிறது, பிளைனில் போகிறது, காரில் போகிறது, தார் ரோடு, தண்டவாளம், ஆட்சி, அதிகாரம், அணுகுண்டு, அணு உலை அப்படின்னு மனித வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் மனித உணர்ச்சிகள், ஆசைகள்லாம் பிரம்மாண்டமாகி போச்சு. அந்த கோபத்தை ஜாலியாக பயன்படுத்த முடியல. ஜாலியான வாழ்க்கைக்கு அந்த கோபத்தை இணைக்க முடியலை. அந்த கோபத்தை தொழிலோடு தான் இணைக்கிறாங்க. தொழிலுக்கு தேவையான கோபமாக அது இருக்கிறது. அதை வைத்து பணத்தை சம்பாதித்துக்கொள், எதற்கு தேவையில்லாமல் வீணடிக்கிறாய் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்போது மனிதர்கள் கோபத்தில் உணர்ச்சிகளை மனிதர்கள் ஏற்றுக்கணும். சண்டை போடணுன்னு ஆசை இருக்கல, பிரச்சனைகளோடு மனுஷங்க வாழணும். அப்போ பிரச்சனைகளை ஏற்றுக்கணும், அந்த மனித உணர்ச்சிகளை ஏற்றுக்கணும், மனித கோபத்தை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னா மனிதர்கள் எளிமையாக மாறணும், மென்மையாக வாழ வேண்டும். ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை, குழந்தைத்தனமான ஒரு குழந்தையின் கோபத்தை கூட இன்றைக்கி ஏற்றுக்க முடியல மனிதர்கள். அந்த அளவுக்கு குழந்தையின் கோபத்தை கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குழந்தையிடம் கோபப்படுவது, குழந்தை நம்மிடம் கோபப்படுறது, குழந்தைத்தனமான கோபத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ மனிதர்கள் ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை, மென்மையான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழும்போது மனிதர்களின் கோபம் எளிமையாக மாறும். அப்போ அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? குடிசையில் வாழணும், எளிமையாக வாழணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையோட இணைஞ்சு வாழணும். நமக்கு நிறைய பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு, அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு. இப்போவே சின்ன வயசுலேயே ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டியூஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவங்ககிட்டே மகிழ்ச்சிங்கிறது இல்லை, அவங்களும் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் மனுஷங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு. அவங்களும் மொபைல் ஃபோன், அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் தங்களை இணைத்து கொள்கிறார்கள். அப்போ இன்றைக்கி குழந்தைகள் கூட மென்மையாக இல்லை, எளிமையாக இல்லை. அவர்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இன்றைக்கி பெருசாக போச்சு. அப்போ மனிதர்களுடைய உணர்ச்சிகளை, கோபத்தை, சண்டைகளை இதெல்லாம் மனுஷங்க விரும்புகிறாங்க. சண்டை போடணும், கோபப்படணும், திட்டணும், திட்டு வாங்கணும், அடிக்கணும், அழணும், சிரிக்கணும், இதெல்லாம் விரும்புகிறாங்க.
அப்போ அதை ஏற்றுக்க முடியாத காரணம் அந்த உணர்ச்சிகள்லாம் இன்றைக்கி பிரச்சனைகளோடு வாழணும். இன்றைக்கி பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நமக்கு பொழுது ஈஸியாக போகும். பிரச்சனையோடு வாழணும், சண்டை போடணும், அப்போ பிரச்சனைகள் நிறைய இருக்கணும், அப்படியே நமக்கு பொழுது கழியும். பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா பொழுது போகாது. ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகள் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இந்த பிரம்மாண்டமான மனித உணர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனிதருடைய உணர்ச்சி வன்மையாக தான் இருக்கும், பிரம்மாண்டமாக தான் இருக்கும். மனிதர்களை மனிதர்களால் எதிர்கொள்ள முடியாது, மனித உணர்வுகளை மனிதர்களாலே எதிர்கொள்ள முடியாது. அதனால் மனிதர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது தான் வேறு வழி இல்லை. அப்போ மனிதர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? நம்ம எளிமையாக வாழணும். அப்போ தான் மனிதர்களின் உணர்வுகள் எளிமையாக மாறும், மனிதர்களுடைய ஆசைகள் எளிமையாக மாறும், மனிதர்களுடைய ஆசைகள் உணர்ச்சிகள் ஒரு குழந்தைத்தனமாக மாற வேண்டும், குடிசையில் வாழ வேண்டும். நமது பிரச்சனைகள் நமக்கு குறைவாக இருக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் அந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோமே தவிர மனிதர்கள் மீது நம்மளால் கவனம் செலுத்த முடியல. ஏகப்பட்ட இபி பில்லு, கரண்ட்டு பில்லு, ஃபோன் பில்லு, டிவி, அதுக்கு நிறைய ஆப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி இந்த பிரச்சனைகளை மனுஷங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ நமக்கு பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது, மனிதர்களை சந்திப்பது முடியாமல் போச்சு. அப்போ பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கணும், பிரச்சனைகள் எளிமையாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அப்போ தான் மனிதர்களோடு நம்ம உறவாட முடியும். மனிதனுடைய உணர்ச்சிகள் எளிமையாக மாறும், மனிதனுடைய ஆசைகள் எளிமையாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், குழந்தைத்தனமாக இருக்கணும். ஒரு குழந்தை இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், எளிமையாக வாழணும், குடிசையில் வாழணும். குடிசையில் வாழுது அப்போ கூட வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள் எளிமையாக, இப்போ குடிசையில் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அவங்களுடைய உணர்ச்சிகள் எளிமையாக இருக்குன்னா அவங்க வேட்டையாடுறாங்க, பக்கத்து குழுக்களோடு சண்டை போடுறாங்க, அவங்க காடுகளில் எளிமையாக வாழ்வதாக நாம் நினைக்கிறோம். அங்கே காடுகளில் அவர்கள் ஆடம்பர பெரிய உணர்ச்சிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எப்பவும் பயத்தோடு இருக்காங்க, அந்நியர்கள் நம்மளை தாக்குவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு தான் இருக்காங்க அவங்க. அப்போ அவங்களால கூட இன்றைக்கி நிம்மதியாக வாழ முடியாது. அவங்களுக்கும் வந்து வன்மையான பிரச்சனைகளோட நிறைய பொண்டாட்டிகளை கட்டிக்கிறானுங்க, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி இல்லை. அப்போ நிறைய பொண்டாட்டி கட்டும்போது அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும், தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். பக்கத்து குழுக்களோடு சண்டை போடுகிறார்கள், வேட்டையாடுகிறார்கள், உயிரை பணயமாக வைத்து பிற உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் வன்மையாக தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் யாருமே அப்போ வன்மையாக மாறணும். நீ இயற்கையோடு இணைஞ்சு குடிசையில் வாழ்ந்துட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மென்மையாக மாறிடாது. உனது குடிசை சிறியதாக இருக்க வேண்டும். இப்போ ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய குடிசைகள் பெருசாக இருக்குது. அவர்களுடைய உண்ணுகிற உணவும் வன்மையான உணவு வலிமை தருகிறதா இருக்குது. அவர்கள் என்ன உணவை சாப்பிட்றாங்க? இந்த அரிசி, கேழ்வர, கோதுமை, இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடுகிறார்கள். நம்மை போல் உப்பு போட்டு சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இந்த உணவில் கிடைக்குது. அதனால் அவர்கள் வன்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள், மென்மையானவர்களாக இருக்க முடியாது. மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம மென்மையான உணவுகளை சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள், உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நம்மளை வன்மையாக மாற்றுகிறது. நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தந்து நம்மை வன்மையானவர்களாக மாற்றி விடுகிறது. நம்ம மென்மையானவர்களாக வாழ முடியவில்லை. நமக்கு உடம்புல அதிகப்படியான வலிமை வந்தோடனே மனிதர்கள் தங்களை ஒரு வலிமையானவர்களாக, பிரம்மாண்டமானவர்களாக, பராக்கிரமசாலிகளாக நினைத்து கொள்கிறார்கள். நம்ம எளிமையானவராக நம்மை உணர முடியவில்லை. நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் எளிமையானவராக உணர முடியாது. உங்களுக்கு பயங்கர பலம் வந்துடும். யாரையாவது அடிமைப்படுத்த வேண்டும், சண்டையிட வேண்டும், சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் இந்த சோறெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. அப்போ இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அவங்க காடுகளில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய உணவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோளம், கோதுமை இந்த மாதிரி தான் உணவு சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு பயங்கர வலிமையோடு தான் இருக்காங்க. அப்போ அவங்களும் வன்மையானவர்களாகத்தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எளிமையாக வாழணுன்னா எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தொழில் செய்யும் போதும் அவங்க தொழில் என்னது? வேட்டையாடுறது. அந்த தொழிலே ரொம்ப வன்மையான தொழில். காடுகளில் முள்ளில் போய் அங்கங்கே ஓடணும், உயிரை பணயமாக வச்சு வேட்டையாடணும். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து வன்மையான உணவு. அது மாமிசங்கிறது ஒரு வன்மையான உணவு, அதையும் சாப்பிடக்கூடாது. மென்மையான உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் மென்மையானவர்கள். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை உற்பத்தி செய்வது தான் விவசாயம். அதுதான் மனிதர்களின் தொழிலாக இருக்க வேண்டும். அப்போ தொழிலும் மென்மையான தொழில். நீங்கள் வந்து நெல், கோதுமையை உற்பத்தி பண்ணிங்கன்னா அது வன்மையான தொழில். அப்போ வன்மையான தொழிலை செய்கிறவர்கள் வன்மையாக மாறி விடுவார்கள். அதனால் விவசாயனால அது எளிமையானது கிடையாது. ஏன் விவசாயத்தை விட்டுட்டு வந்தாங்கன்னா அது அந்த விவசாயம் கஷ்டமாக இருக்குது. நெல், கோதுமையை உற்பத்தி பண்ணுகிற விவசாயம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அதை விட்டுட்டு வந்தாங்க. அது எளிமையான விவசாயத்தில் எளிமையான விவசாயம் காய்கறிகள், பழம், குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை உற்பத்தி செய்கிற ஒரு தொழில் விவசாயம். அந்த மென்மையான விவசாயம் அதை செய்யணும். அப்போ தான் மனிதர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி தொழில் செய்யணும். இந்த மாதிரி ஒரு குறைவான தண்ணீர், குறைவான உழைப்பு தேவைப்படுகிற ஒரு மென்மையான விவசாயம். அப்போ தான் அவங்க மென்மையாக இருப்பாங்க.
அப்புறம் வீட்டுக்கு வராங்க, குடும்பம். நாடோடித்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது, நிலையாக ஒரு இடத்துல வாழணும். நாடோடித்தனமான வாழ்க்கை மனித வாழ்க்கையை கடினமாக்குகிறது. கடினமானவர்களாக மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆபத்தான வாழ்க்கை நாடோடித்தனமான வாழ்க்கைங்கிறது. போயிட்டே இருக்கிறது, எங்கே எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது ஆபத்தான வாழ்க்கையாக இருக்குது. வாகனங்களில் போகிறாங்க, விபத்துகள் ஏற்படுது. விபத்து பற்றின மரண பயத்தோடு தான் நாடோடித்தனமான வாழ்க்கை என்பது மரண பயம் நிறைந்தது. நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வாழணும், உங்களுக்கு வாகனங்களே தேவையில்லை. நிலையாக ஒரு இடத்துல வாழும்போது வாகனங்கள் தேவையில்லை, வாகன விபத்துகளை பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி நம்ம நாடோடித்தனமாக வாழ்கிறதுனால தான் வாகனங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. வாகனங்களில் பயணிப்பதால் வாகன விபத்துகளை பற்றிய மரண பயம் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. வெளியே போயிட்டு உயிரோட வீடு திரும்புறது கஷ்டம். அப்போ மனிதர்கள் மென்மையாக இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் வன்மையானவர்களாக மாறுவார்கள். அதாவது மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் மனிதர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நம்ம மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் சாப்பிட்ற உணவுகள் அனைத்தும் நோய்களை தருகிறது. அதை சாப்பிட்றதே மரண பயத்தை தருகிறது. அந்த உணவுகளே நமக்கு மரண பயத்தை, சாவு பயத்தை காட்டுது. அப்புறம் நம்ம பயணம் செய்கிறோம், கார்களில், டூ வீலரில் பயணம் செய்கிறோம், ரோடுகளில் பயணம் செய்கிறோம். அதுவே நமக்கு மரண பயத்தை காட்டுது. அப்புறம் நம்ம செய்கிற தொழில் பிரம்மாண்டமானதாக இருக்குது. தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க, மின்சார பயன்பாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் மரண பயத்தை காட்டுது. ஒரு மரண பயத்தோடு நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம மென்மையானவராக இருக்க முடியாது. நாம் மென்மையானவராக இருக்கணும்னா அந்த மாதிரி வாகனங்கள் இருக்கக்கூடாது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, நிலையாக ஒரு இடத்துல வாழணும், நிலையான ஒரு இடத்துல வாழணும். நாம் செய்கிற தொழில் எளிமையான விவசாயமாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இப்போ குடும்பத்தோடு வாழணும், குடிசையில் வாழணும். அப்புறம் பெண்களும் வேலைக்கு போகணும், ஆண்களும் வேலைக்கு போகணும், பெண்களும் வேலைக்கு போகணும். அப்போ தான் வாழ்க்கை எளிமையாக மாறும். பெண்கள் நாங்கள் வீட்டிலே உட்காந்துப்போம், ஆண்கள் நீங்கள் போய் சம்பாதிச்சிட்டு வாங்க அப்படின்னா ஆண்கள் மேலே கூடுதல் சுமை போதும். அப்போ அவன் வாழ்க்கை வன்மையாக மாறும், அவன் கோபக்காரனாக மாறிடுவான். அப்போ பொண்டாட்டி அந்த கோபத்தை பொண்டாட்டி மேலே தான் காட்டும். அப்போ வாழ்க்கையில் உள்ள மென்மைத்தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அங்கே ஆண்கள் எல்லாரும் வேட்டையாடுகிறார்கள், பெண்கள் வீட்டிலே இருந்து வேலை பார்க்கிறார்கள். வேட்டையாடுவது அப்போ அங்கே ஆண்கள் தான் உணவை தேடுகிறார்கள், பெண்களுக்கு தேவையான உணவை ஆண்கள் தான் வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆண்களுக்கு கூடுதல் சுமை. அப்போ அவன் ஒரு கோபக்காரனாக இருக்கிறான். அப்போ பக்கத்து குழுக்களோடு சண்டையிட்டு தனது குழுவை பாதுகாப்பதும் ஆண்களுடைய பொறுப்பு தான். பெண்கள் வீட்டில் சேஃபாக இருக்காங்க. அப்போ ஆண்களுடைய வாழ்க்கை வன்மையானதாக மாறுகிறது. தனது கோபத்தை பெண்களிடம்தான் காட்டுகிறான். கூடுதல் பொறுப்பு ஆண்களிடம் இருக்கிறது. அதனால் அவனுக்கு கூடுதலாக சலுகைகள் கிடைக்கிறது. நீ 2-3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ஏன்னா நீ வேட்டையாடுற, உயிரை பணமாக வச்சு வேட்டையாடி உணவை கொண்டு வருகிறாய், பக்கத்து குழுக்களோடு சண்டையிடுகிறாய் உயிரை பணமாக வைத்து. ஆதலால் உனக்கு கூடுதல் சலுகை, உனக்கு நீ எத்தனை பொண்டாட்டி வேண்டுமானாலும் கட்டிக்கொள். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி மென்மையாக இருக்கும்? அப்போ ஒழுக்கமாக வாழணும், நேர்மையாக வாழணும், உறவுகளில் உண்மை இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ உணவு கட்டுப்பாடு, அப்புறம் தொழிலில் ஒரு கட்டுப்பாடு, குறைவான உழைப்பு, குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு எளிமையான விவசாயம், நோய் தராத உணவுகளை சாப்பிட வேண்டும், நிலையான ஒரு இடத்தில் வாழ வேண்டும், குடிசையில் வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம இப்போ நீங்கள் கட்டடத்தில் வாழ்கிறீங்கன்னா மரண பயத்தோடு தான் அந்த கட்டடத்தில் வாழ வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நிலநடுக்கம் வந்ததுன்னா எல்லாம் கட்டடம்லாம் இடிஞ்சு போயிடும். நம்ம ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் வராதுன்னு நினச்சிட்டு தான் நம்ம அதில் படுத்து கிடக்கிறோம். அதுவே குடிசையில் படுத்திங்கன்னா நிலநடுக்கத்தை பற்றி பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம உண்ணுகிற உணவு மரண பயத்தை தருகிறது, நோய்களை தருகிறது, மரண பயத்தை, நாம் வசிக்கிற இருப்பிடம் அது நமக்கு மரண பயத்தை தருகிறது, நாம் செய்கிற தொழில் நமக்கு மரண பயத்தை தருகிறது, நமது வாழ்க்கை முறை வாகனங்களில் பயணம் செய்கிறோம் அதுவும் நமக்கு மரண பயத்தை தருகிறது. இப்படி மரண பயத்தை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் மனிதர்கள் எப்படி மென்மையாக இருக்க முடியும்? யாருமே மென்மையாக இருக்க முடியாது. குழந்தைகள் முதற்கொண்டு யாருமே மென்மையாக இருக்க முடியாது. பழங்குடியினர் முதற்கொண்டு, காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் முதற்கொண்டு யாரும் மென்மையாக இருக்க முடியாது. எல்லாம் வன்மையானவர்களாக, உணர்ச்சிகள்லாம் வன்மையாக. அதனால தான் மனிதர்கள் ஒருத்தர் பேச மாட்டேன்றாங்க, கோவப்பட மாட்டேன்றாங்க, சண்டை போட மாட்டேன்றாங்க. அப்போ போர் அடிக்குது, பொழுது போக மாட்டேங்குது. அப்போ தான் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, மொபைல் ஃபோனில் அதன் மூலமாக பொழுத போக்குறாங்க, டிவி பார்த்து பொழுத போக்குறாங்க. அப்புறம் இந்த நோய்களை நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு, இது நோயை தந்தாலும் பரவாயில்ல, இதை சாப்பிடுவதில் இந்த பொழுது போகுது. ஒரு வாழ்க்கை சுவாரஸ்யத்தை உணர்றாங்க. அது நோயை தந்தால் கூட பரவாயில்ல, இந்த பொழுதை கடக்கிறதுக்கு இந்த உணவு ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த உறவு அன்பு பாசம் இல்லாத இந்த இயந்திர அறிவியல் உலகில், ஆபத்துகள் நிறைந்த மரண அச்சம் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு இந்த உணவு போதை, இது ஒரு உணவு போதை. இது நம்மை
இந்த உலகத்தில் வன்மையான உலகத்தில் அதனால் வந்து மனிதர்கள் மென்மையானவரை மனித கோபத்தை எதிர்கொள்ளணும், மனித உணர்வுகளை எதிர்கொள்ளணும், மனிதர்கள் மென்மையாக வாழ வேண்டும். அது இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். நாடோடித்தனமாக வாழக்கூடாது. உணவுகளில் மென்மை வேண்டும். தொழிலை மென்மையான தொழிலை செய்யணும். அப்போ தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறுவார்கள். மனிதர்களின் உணர்ச்சிகள் மென்மையாக மாறும். மனிதர்களுடைய ஆசைகள் மென்மையாக மாறும். அப்போ தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். மனிதர்கள் கோவப்படுவார்கள், சண்டை போடுவார்கள், அழுவார்கள், சிரிப்பார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஏன்னா நமது உணர்ச்சிகள்லாம் வன்மையாக மாறிவிட்டது. நமது உணர்ச்சிகள் மனிதர்களை காயப்படுத்துகிறது. அதனால் ஏன்னா இந்த உலகம் வன்மையானது, அச்சம் நிறைந்தது, மரண பயம் நிறைந்தது. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நமது உணர்ச்சிகள் பாதுகாப்பாக இருக்கும். உணர்ச்சிகள் போற்றப்படும், நேசிக்கப்படும். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம், வன்மையான இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது. அதன் பிறகு மென்மையான உலகம் வரப்போகிறது. அதன் பிறகு மனிதர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்வார்கள், சண்டையிடுவார்கள், நாகரிகமாக இருக்கும். அதில் நாகரிகம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், பிறரை காயப்படுத்தாது. அது விரும்பி சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதே அவங்களுக்கு ஒரு திறமை மாதிரி. பிறரை காயப்படுத்தாமல் சண்டை போடுவார்கள், பிறரை புண்படுத்தாமல் திட்டுவார்கள், பொறாமைப்படுவார்கள், அழுவார்கள், சிரிப்பார்கள். ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை 2040க்கு அப்புறம் தான் இருக்குது. அது வரைக்கும் நாம் வந்து ஒரு இயந்திரங்களைப் போல தான் வாழணும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும். குறைத்து கொண்டு அப்புறமா தான் நம்ம வந்து 2040க்கு அப்புறம் தான் நாம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த மனித அந்த எளிமையான வாழ்க்கை, மென்மையான வாழ்க்கை. மென்மையாக வாழும்போது தான் மனித உணர்ச்சிகள் மென்மையாக மாறும், மனித ஆசைகள் மென்மையாக மாறும். எளிமையாக வாழும்போது மனித ஆசைகள் எளிமையாக மாறும், மனித உணர்ச்சிகள் எளிமையாக மாறும். சண்டை போடுறது நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்.